சொல்லிக் கொடுங்க. பல நல்ல விஷயங்களை, அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவர்கள் நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து தான் வளர்கிறார்கள். நம்மை பார்க்கிறார்கள். நல்லா சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய அம்மா அப்பா போல் ஒரு சிறந்த மனிதர்களை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த அம்மா அப்பா வாழ வேண்டும். கஷ்டம். செல்ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, எதுக்கு பாத்ரூமுக்கு கூட கொண்டு போகிறீங்க? நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட, தனியாக போக பயமா? நான் சொல்லட்டுமா, அந்த செல்ஃபோனை தனியாக விட்டுட்டு போக பயம். ஸ்டே கிளியர். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளலாம், அம்மா அப்பா சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அதற்கு தகுதி அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வரவில்லையா, உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். பெற்றெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெற்றோர் என்று பெயர். நீங்கள் தந்தோர் இல்லை, குழந்தைகளை தந்தோர் இல்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர்னு பேர் நமக்கு. ஹாவ் கிராட்டிடியூட். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளருங்கள். எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு, எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு, எங்கே அவர்களுடன் நட்போடு இருக்க வேண்டுமோ அங்கே நட்பு, எங்கே அவர்களுக்கு அறம் சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் மாதிரி இருக்க. கிருஷ்ணன் பாருங்க, கோபியரோடையும் இருப்பான், அவன் அமைச்சரோடையும் இருப்பான், உயர்ந்து நின்று கீதையும் சொல்லுவான். அப்படித்தான் பெற்றோர்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இது பல இடங்களில் சொல்லியிருக்கேன். பெற்றோர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்டுட்டு இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன். நம்முடைய மேனாள் டிஜிபி, இதுக்கு முன்னால் இருந்தவங்க பேர் ஞாபகம் இருக்கா? எனிபாடி? சைலேந்திர பாபு ஐபிஎஸ். நானும் அவரும் இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த அண்ணா நகரில் SBOA ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே பேச போயிருந்தோம் சார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாதப்போ, அவர் அவ்வளோ உயர்ந்த பதவியில் இல்லை. அப்போ அவர் வேறு ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார், டிஜிபியாக இல்லை. நான் ஆஸ் யூஷுவல் ஐ எம் ஸ்பீக்கர். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவரும் உட்கார்ந்துருக்காரு. அவர் கீனோட் அட்ரஸ், நான் கீனோட் அட்ரஸ், அவர் சீஃப் கெஸ்ட் நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாருங்க. அதில் 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, என் வாழ்க்கையில் என் மரணம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நல்ல ஸ்பீக்கர்ஸுங்கிறவங்க யார் தெரியுமா? தமிழ் உறவுகளை, பேசிட்டு போகிறவங்க இல்லை, பேசிட்டு போனதுக்கப்புறமா உள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. உள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று சொன்னாங்களே இதை சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி இந்த உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த 8 நிமிடத்தில் அவர் பேசினதை நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். ஏன்னா he is not a speaker, he is officer, I am a speaker. அந்த ஆர்ட் என்கிட்ட இருக்குது. 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, IPS அந்த கேட்டகரியில். உங்கள் அப்பா ஒரு சாதாரண வேலை, நாகர்கோயில் இடம். அங்கே அன்றைக்கி அவர் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய சட்டையை மாட்டியிருக்கார். ஆணியில் மாட்டுவாங்க தெரியுமா அப்பாங்கெல்லாம், முதல்ல ஆணியில் மாட்டியிருக்கார். காலையில் எழுந்திரிச்சு சட்டை எடுத்து போடும்போது சட்டை பையில் 5 ரூபாவை காணும். அவங்க மனைவி கிட்ட கேட்டிருக்காருமா, நீ எடுத்தியாம்மா? நான் எடுக்கலை. பசங்க எல்லாருக்கிட்டையும் கேளுன்னு, பசங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, எடுத்தியா? எடுக்கலை. யாரும் எடுக்கல. அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. இவருக்கு போலீஸில் வேலை கிடச்சிருச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்துட்டார். நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு ஃபுல் யூனிஃபார்மில் வரார். ஃபுல் யூனிஃபார்மில் அவர் ரிட்டையர்மெண்ட் அப்போங்க அவங்க அம்மாவுக்கு தான் சல்யூட் பண்ணார். அவர் ரிட்டையர்மெண்ட் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். கடைசியாக ஹீ சல்யூட் ஹிஸ் மதர். கொடுத்துட்டு நான் கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால அவங்களோட உட்காந்து பேசுகிறேன். யூடியூப்பில் இருக்குது அந்த கான்வர்சேஷன் இருக்குது. நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி, நான் சும்மா சம்பவம் ஏதோ ஒன்று காதில் கேட்டதெல்லாம் சொல்லலை. இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி. 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு அம்மாட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களா, இவங்க கீழே உட்காந்துருக்கார். அம்மா சொல்லுப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவுடைய சட்டப்பையில் 5 ரூபா காணலம்மா. ஆமாம்,
அதை நான் தாம்மா எடுத்தேன். கன்ஃபெஷன். அம்மா பதில். பேரண்டிங். எனக்கு தெரியும்ப்பா. பையன், பார்த்தீங்களாம்மா நான் எடுத்தது பார்த்தீங்களா? இல்லைப்பா. அப்போ நான் எடுத்தேன்னு எப்படிம்மா தெரியும்? நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, எடுத்தியான்னு கேட்கும்போது நீ எடுக்கலைன்னு சொன்னல்லப்பா. ஆமாம், அதை நான் நம்பலப்பா. இது அவங்க சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா என்னுடைய அப்சர்வேஷன்? தன் கணவன் சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் பையன் எடுக்கிறான் என்பதனை கண்டு கொண்ட தாய் அந்த வினாடியிலிருந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கிற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை உருவாக்கினார். தட் இஸ் கால் பேரண்டிங். பேரண்டிங்ன்றது என்ன நினைச்சிட்டீங்க? இஸ் தட் பயாலஜிக்கல் திங்? நோ, இட்ஸ் நாட் பயாலஜிக்கல். வாங்கியிருக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். 98லேருந்து 92 அவன் தோக்குறான். 32லேருந்து 38 நீ ஜெயிக்கிற. ஷோ ப்ரோக்ரஸ் குழந்தைகளை, ஷோ ப்ரோக்ரஸ். அதனால தான் உன்னுடைய ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. இட் இஸ் நாட் மார்க் ஷீட், இட் இஸ் நாட் மார்க் ரிப்போர்ட், இட் இஸ் அ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். நான் 55% தான் 10th. ஆனால் எம்ஏல நான் வெளியில் வரும்போது ஐ எம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஷோ ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ் தான் உன்னை நிலைநிறுத்துமே தவிர, இதோ என்னுடன் படித்த, என்னிடத்தில் நான் பிஏ படிக்கும்பொழுது என்னோடு படித்த ஜெயலட்சுமி இந்த அவையில் தான் வீற்றிருக்கிறாள். 30 வருஷமாச்சு அவளை நான் பார்த்து. அவளை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். நான் உன்னோடு பேச வேண்டும், உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இங்கே அவையில் தான் இருக்கா. தெரியும் யாரு வந்து ப்ராக்ரஸ் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. என்னை விட நல்லா படிக்கிறவ அவ. நான் 62 வாங்கினா அவ 68 வாங்குவா. எப்படி எந்த வினாடியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறோம்னா, நெவர் நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டே போ. 65 வாங்காம தோக்காத. 64 வாங்காத. 58 தான் உன் கெப்பாசிட்டியா? வாங்கிடுங்கிற நான். 58 வாங்கிடு. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகள் மொத்தம் 3 வகைங்க. புத்திசாலி யார் தெரியுமா? அந்த 98. அடியே வாங்காது, சூப்பராக ஜெயிச்சுட்டே வந்துடும். நிறைய சம்பளம் வாங்கும். நிஜமாக சொல்கிறேங்க. இந்த 98லாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? படிச்சுட்டாங்கன்னா அடுத்து எப்படி தெரியுமா? என்ன மாதிரி திறமைசாலி. ஓகே, படிச்சிடும், அடி வாங்காது, ஆடும் பாடும் பேசும், ஜெயிச்சிரும், தோக்காது. 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது, புலி மூட்டைன்னு பேர் அதுக்கு. அது புத்திசாலியாகவும் இருக்காது, திறமைசாலியாகவும் இருக்காது. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும், நிறைய இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கி அந்த மாதிரியான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுமா? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் அவர்கள்தான். Have faith on them. Have faith on them. ஒருவேளை அவர்கள் மீனாக பிறந்திருக்கலாம். நீங்கள் மலையேறம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மலையேற மாட்டார்கள். ஆனால் கடல் அவர்களுக்கு வாய்க்கின்ற பொழுது உங்களுடைய எலி குஞ்சும் உங்களுடைய மீன் குஞ்சுக்கு முன்னால் தோற்று போகும். உங்களுடைய சிங்கம் கூட தோற்று போகும். ஏன் தெரியுமா? அது கடல். கடலில் மீன் குஞ்சுக்கு தான் நீந்த தெரியும். பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நம் குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக வந்துடணும், ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்துடணும்னு எதிர்பார்க்காதீர்கள். அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகணும். அதற்கு அனுமதியுங்கள். குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுங்க, பல நல்ல விஷயங்களை, அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவர்கள் நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து தான் வளர்கிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள். நல்லா சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய அம்மா அப்பா போல் ஒரு சிறந்த மனிதர்களை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த அம்மா அப்பா வாழ வேண்டும். கஷ்டம்.
செல்ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, எதுக்கு பாத்ரூமுக்கு கூட கொண்டு போகிறீங்க? நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட, தனியாக போக பயமா? நான் சொல்லட்டுமா, அந்த செல்ஃபோனை தனியாக விட்டுட்டு போக பயம். ஸ்டே கிளியர். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளலாம், அம்மா அப்பா சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அதற்கு தகுதி அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வரவில்லையா, உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். பெற்றெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெற்றோர் என்று பெயர். நீங்கள் தந்தோர் இல்லை, குழந்தைகளை தந்தோர் இல்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர்னு பேர் நமக்கு. ஹாவ் கிராட்டிடியூட். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளருங்கள். எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு, எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு, எங்கே அவர்களுடன் நட்போடு இருக்க வேண்டுமோ அங்கே நட்பு, எங்கே அவர்களுக்கு அறம் சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் மாதிரி இருக்க. கிருஷ்ணன் பாருங்க, கோபியரோடையும் இருப்பான், அவன் வந்து அமைச்சரோடையும் இருப்பான், உயர்ந்து நின்று கீதையும் சொல்லுவான். அப்படித்தான் பெற்றோர்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இது பல இடங்களில் சொல்லியிருக்கேன். பெற்றோர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்டுட்டு இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன். நம்முடைய மேனாள் டிஜிபி, இதுக்கு முன்னால் இருந்தவங்க பேர் ஞாபகம் இருக்கா? எனிபாடி? சைலேந்திர பாபு ஐபிஎஸ். நானும் அவரும் இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த அண்ணா நகரில் SBOA ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே பேச போயிருந்தோம் சார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாதப்போ, அவர் அவ்வளோ உயர்ந்த பதவியில் இல்லை. அப்போ அவர் வேறு ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார், டிஜிபியாக இல்லை. நான் ஆஸ் யூஷுவல் ஐ எம் ஸ்பீக்கர். நான் வந்து இருக்கிறேன், அவரும் உட்காந்துருக்காரு. அவர் கீனோட் அட்ரஸ், நான் கீனோட் அட்ரஸ், அவர் சீஃப் கெஸ்ட் நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாருங்க. அதில் 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, என் வாழ்க்கையில் என் மரணம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நல்ல ஸ்பீக்கர்ஸுங்கிறவங்க யார் தெரியுமா தமிழ் உறவுகளை? பேசிட்டு போகிறவங்க இல்லை, பேசிட்டு போனதுக்கப்புறமா உள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. உள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று சொன்னாங்களே இதை சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி இந்த உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த 8 நிமிடத்தில் அவர் பேசினதை நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். ஏன்னா he is not a speaker, he is officer, I am a speaker. அந்த ஆர்ட் என்கிட்ட இருக்குது. 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, IPS அந்த கேட்டகரியில். உங்கள் அப்பா ஒரு சாதாரண வேலை, நாகர்கோயில் இடம். அங்கே அன்றைக்கி அவர் வேலைக்கு போயிட்டு வந்து தன்னுடைய சட்டையை மாட்டியிருக்கார். ஆணியில் மாட்டுவாங்க தெரியுமா அப்பாங்கெல்லாம், முதல்ல ஆணியில் மாட்டியிருக்கார். காலையில் எழுந்திரிச்சு சட்டை எடுத்து போடும்போது சட்டைப்பையில் 5 ரூபாவை காணும். அவங்க மனைவி கிட்ட வந்து கேட்டிருக்காருமா, நீ எடுத்தியாம்மா? நான் எடுக்கலை. பசங்க எல்லாருக்கிட்டையும் கேளுன்னு. பசங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, எடுத்தியா? எடுக்கலை. யாரும் எடுக்கல. அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. இவருக்கு போலீஸில் வேலை கிடச்சிருச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்துட்டார். நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு ஃபுல் யூனிஃபார்மில் வரார். ஃபுல் யூனிஃபார்மில் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அப்போங்க அவங்க அம்மாவுக்கு தான் சல்யூட் பண்ணார். அவர் ரிட்டையர்மெண்ட் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். கடைசியாக ஹீ சல்யூட் ஹிஸ் மதர். கொடுத்துட்டு நான் வந்து கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால அவங்களோட உட்காந்து பேசுகிறேன். யூடியூப்பில் இருக்குது அந்த கான்வர்சேஷன் இருக்குது. நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி, நான் சும்மா சம்பவம் ஏதோ ஒன்று காதலை கேட்டதெல்லாம் சொல்லலை. இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி. 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களா, இவங்க கீழே உட்காந்துருக்கார். அம்மா சொல்லுப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவுடைய சட்டப்பையில் 5 ரூபா காணலம்மா. ஆமாம், அதை நான் தாம்மா எடுத்தேன். கன்ஃபெஷன். அம்மா பதில், பேரண்டிங். எனக்கு தெரியும்ப்பா. பையன், பார்த்தீங்களாம்மா நான் எடுத்தது பார்த்தீங்களா? இல்லைப்பா. அப்போ நான் எடுத்தேன்னு எப்படிம்மா தெரியும்? நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது எடுத்தியான்னு கேட்கும்போது நீ எடுக்கலைன்னு சொன்னல்லப்பா,
ஆமாம், அதை நான் நம்பலப்பா. இது அவங்க சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா என்னுடைய அப்சர்வேஷன்? தன் கணவன் சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் பையன் எடுக்கிறான் என்பதனை கண்டு கொண்ட தாய் அந்த வினாடியிலிருந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கிற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை உருவாக்கினார். தட் இஸ் கால் பேரண்டிங். பேரண்டிங்ன்றது என்ன நினச்சிட்டீங்க? இஸ் தட் பயாலஜிக்கல் திங்? நோ, இட்ஸ் நாட் பயாலஜிக்கல். பேரண்டிங் இஸ் நாட் பயாலஜிக்கல். அது எப்படி குழந்தைகள் பிறக்கின்றன? இந்த உலகத்தில் கோடான கோடி குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஃபாதரா இருந்துடலாங்க, பட் பீயிங் அ டேட் இஸ் அ ஸ்பெஷல் திங். இட்ஸ் அ ஸ்பெஷல் திங். பி அ டேட், பி அ மாம். மதராக இருந்துடலாம், பயாலஜிக்கலாக இருந்துக்கலாம், பட் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்ஸ், ரெஸ்பாண்டிங், அப்புறமா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி. Do respond to your words to your children. நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க ரெஸ்பாண்டிங்கா இருக்கிறீங்களா? ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ரியாக்ட் பண்றீங்க? எங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க? நான் சொன்னேன் இல்லையா, அது கேட்காதுங்க. ஆமா, கேட்காது தான். இந்த ஜெனரேஷன் இருக்கோம்ல, நம்மெல்லாம் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி பாவப்பட்ட இந்த ஜென்மம் இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாலும் பிறந்ததில்லை, இதுக்கப்புறமும் பிறக்க போகிறதில்லை. ஏன் தெரியுமா? நாம தான் பெரியவங்களை மதித்த கடைசி தலைமுறை. அண்ட் இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் தலைமுறை. எந்த ரசனையை கொடுக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு? ஒருத்தங்க இன்னைக்கு வந்து எனக்கு குருன்னு ஒருத்தரை சந்திக்க வச்சாங்க, கார்த்திகா மேடமும் பெருமாள் சாரும். அவங்க இங்கே பேரண்டாக இருக்கிறாங்க. 3 குழந்தைகள், 3 குழந்தைகளும் டாப்பர்ஸ். அந்த அவங்களுடைய வைஃப் இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. என்ன டெடிகேஷன் இருக்கும்? அந்த ஒரு குழந்தை முன்னேறி கொண்டே வருகிறது என்றால் அந்த பேரண்டிங்கில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூறு இருக்கிறது. அவங்களுடைய வார்த்தைகளில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூறு இருக்கிறது. நீங்கள் கவனியுங்கள். இட்ஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி நீங்கள் சரி பண்ணி கொள்வது என்பதனை டெய்லி யோசிங்க. நான் ரொம்ப ரேரான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாம் நம்ம குழந்தைகளை கண்டிக்கிறோம். நான் ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்துறேன். கண்டிங்க, தண்டிக்காதீங்க. கண்டிச்சு வைங்க, தண்டிச்சிடாதீங்க. தண்டனையோட அடுத்த கட்டம் குற்றமாயிடும். டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது, அந்த டைம் தேவைப்படுகிறது. ஜஸ்ட் லெட் இட் பி. குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை. லெட் them be a children. Just let them be. உங்களுக்கு சில விஷயங்கள் அவசரம் இருக்கலாம். எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட கேட்பாங்க, எப்படா வளருவீங்க, எப்படா வளருவீங்க. இன்னைக்கு வளர்ந்து 5 பேரும் பறந்து போயிட்டோம். யாரும் வீட்டுக்கு சீக்கிரமாக வர்றதில்லையேப்பா. ஏன் இதை 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறது? 5 பேரும் ஓடி வந்துட்டு இருந்தோம்ல வீட்டுக்கு. முடியாது. பெற்றோராக இருப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அது மிகப்பெரிய கடப்பாடு. இஃப் யூ கிவ் வேர்ட். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த குழந்தைகளை ஜெயிக்கணுமா, நீங்கள் எந்த வாக்குறுதியும் தராதீங்க. விட்டமின் என் கொடுங்க. ரொம்ப கொடுத்துட்டீங்க. விட்டமின் எம், அதில் ரொம்ப வளர்ந்துருக்கு விட்டமின் கே. விட்டமின் எம்ன்றது மணி, விட்டமின் கேங்கிறது கொழுப்பு. விட்டமின் என் கொடுங்க. நோ, அது இது வரைக்கும் பார்த்துச்சு. என் பக்கம் தானே பேசிகிட்டு இருந்த, திடீர்னு கலர் மாறுற. அதுவே 100 தடவை கேட்டால் 25 தடவை தான் கொடுக்குது. நான் என்ன சொல்கிறேன், 100 தடவை கேட்டால் 10 தடவை பார்க்கலான்னு சொல்லுங்கள், 90 தடவை நோ சொல்லுங்கள். ஏன் தெரியுமா பெற்றோர்களே, இந்த ஆசிரியை சொல்லுகிறேன், உங்கள் சகோதரி சொல்லுகிறேன், நீங்கள் நோ சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கவில்லை என்றால் வெளியில் யாராவது நோ சொன்னால் அவர்களால் தாங்க முடியாது. நீங்கள் நோ சொல்லி வளருங்க. ஆனால் அந்த நோ சொல்லுவதில் ஒரு பக்குவம் இருக்கட்டும், அவர்களுக்கான புரிதல் அதில் இருக்கட்டும். அரோகன்சி இல்லாமல் அந்த நோவை சொல்லி பழகுங்கள். அவங்களுக்கு புரிய வைங்க.
அவர்களுக்கு புரிய வைப்பது என்பது அவர்கள் சி போமா என்று சொல்லாமல் அந்த குழந்தையை தாங்கி பிடிக்கிற அந்த அந்த சூழலை அது வளர்த்து கொள்ளுங்கள். என்னுடைய குழந்தையை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன். இன்றைக்கு நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர்
நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை: களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை: இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை: தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை: களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள்.